ஹாய் எவ்ரிவன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் அப்படின்றது தான். இப்போ வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு சைபர் குற்றமா வந்து இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி, வீடியோஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி, இன்னாருக்கு இவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த பணம் வாங்குற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ நேத்திக்கு ஐ மீன் 1 or 2 days, நேத்தா முந்த நாளா தெரியல, நாகர்கோவில்ல இருந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணதா வந்துட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரி போலீஸ் அவங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் ஐடி நீங்க இப்ப கூட போய் பாத்தீங்கன்னா பானு ஸ்பேஸ் மத்தி MATHIன்னு இருக்கும். நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆன்டிக்கு 600 ரூபாய், ஃப்ரீ சாட்டுக்கு இவ்வளோ, ஐட்டம்க்கு இவ்வளோ, என்னென்னமோ ரூபாங்கெல்லாம் போட்டு நிறைய வாட்ஸ்அப் சாட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு அதுல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. லைக் அவங்க வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸுங்களை எடுத்து போட்டிருக்காங்க. இட் வாஸ் ரியலி என்ன சொல்றது, ஷாக்கிங் டு சி ஆல் தோஸ் திங்ஸ். இதுல என்ன அப்படின்னா, அவங்க யாரு அப்படின்னா ராமநாதபுரம்ல இருந்து வந்துட்டு யாரோ ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னுட்டு நல்லா சொல்றாங்க. அந்த ராமநாதபுரம் பரமக்குடி பகுதியை சேர்ந்த முகமது ஷாஜஹான் அவரோட பொண்ணு வந்துட்டு நஃபீலா பேகம், 27 வயசு பொண்ணு, கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அந்த ஐடியோட ஹேண்டில் அப்படின்றதுனால. ஸோ நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இந்த பர்சன் கிட்ட வந்துட்டு நான் அனுப்பினேன்னு சொல்லுங்கன்னு சம்திங் ஏதோ வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் சேட் பண்ணின மெசேஜஸ் எல்லாம் அதில் பார்க்க முடிஞ்சது. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பத்தி எல்லாம். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஐடி இருக்குதுன்றதுனால போயிட்டு உட்காந்து இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா வந்து, அதுல ஏமாந்தவங்கள்ல வந்துட்டு அந்த என்ன சொல்றது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபேம் போயிடும், நம்மளோட என்ன சொல்ற டிஃபமேஷன் போயிடும் அப்படின்றதுனால வந்துட்டு ஒரு என் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க அப்படின்றது தான். என்ன நூற்றுக்கணக்கில் இல்லை, 1000 கணக்கிலலாம் இருக்கான். ஸோ கொஞ்சம் நீங்கள் என்ன சோஷியல் மீடியாலலாம் போனீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி உங்களை தனியாக இன்பாக்ஸில் கூப்பிட்டு சேட் பண்ணாலே வந்துட்டு கிளம்பிட வேண்டியது தான் நீங்கள். ரொம்ப யாரையும் வந்துட்டு நம்பி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா திஸ் இஸ் சம்திங், சோஷியல் மீடியாவை ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இது கூட கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு ஃபேஸ்புக்கில் சர்ச்சில் போயிட்டு பானுமதி, பானு போடுங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு MATHI மத்தி போட்டுட்டு நாகர்கோவில்னு கொடுத்தாலே வந்துடும். அது ஹாய் ஹலோ இன்பாக்ஸ் மீன் தான் இருக்கும் அந்த அம்மாவோட இதில். ஸோ அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸே வந்துட்டு போட்டிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட ஒரிஜினல் ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்னுட்டு தான் யோசிக்க தோணுது. பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இது நெட்ஒர்க் வேற ஏதாச்சும் பெருசாக இருக்கான்றதும் நமக்கு தெரியல. ஸோ போலீஸ் வந்துட்டு இதை சாதாரணமாக வந்துட்டு ஒரு ஏமாற்று வேலை அப்படின்றத விட்டுட்டு பின்னாடி எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாக்க இன்னும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான். கொஞ்சம் பீப்புள் வில் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்றது தான். ஸோ ஆண்கள் பார்த்து சூதானமா பயன்படுத்துங்க இந்த சமூக வலைதளங்களை அப்படின்றத கேட்டுக்க. தேங்க்யூ.